மேயர் பிரியா சொல்கிறது முற்றிலும் பொய். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாநகரத்தை பற்றி எந்த ஒரு விடயங்களும் தெரியாது. அவங்களுக்கு இந்த மாநகரம் எப்போ தொடங்கினப்பட்டு திடீர்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தனியார்கிட்ட கொடுத்தாதான் சுத்தமாக இருக்கும்ன்றது. அப்போ இத்தனை நாள் இந்த நகரம் காலரா, டெங்கு, மலேரியா எல்லா காலகட்டத்திலையும் முன்கள பணியாளர்களாக இருந்தாங்க. அது எப்படி நாளைக்கு நீங்கள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் உட்கார்றது கூட சிட்டிங் சார்ஜ் 5 ரூபா வாங்கினா கூட ஒரு தூய்மை பணியாளர் அரசு பணியாளராக இருந்தாருன்னா அவர் அடுத்த தலைமுறையை படிக்க வைக்கிறார், அடுத்த தலைமுறையை பிஎல் அனுப்பல. இன்னும் கொஞ்ச நாள்லயே ஹாஸ்பிட்டலையும் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க, ஸ்கூல்ஸையும் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்கன்னா இது வெறும் டெண்டர் நடத்துகிற ஒரு புரோக்கர், ஒரு ஸ்டாக். வணக்கம். எல்டியூசி ஏஐசிசிடியு தொழிற்சங்கம் சார்பாக கிட்டத்தட்ட 8 நாளாக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுட்டு வருது. ஆனால் 8 நாள் நடந்துட்டு வருது. இது வெறும் 8 நாளான போராட்டம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 6 நபர்கள் 6 நாள் உண்ணாவிரதமும் இருந்தாங்க. இவங்க இன்றைக்கி வாங்கக்கூடிய 730 ரூபா சம்பளன்றது உயர்நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி தான் வாங்கினாங்க. இவங்க NULM ஸ்டாஃப், நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் கீழே வேலை செய்கிற ஊழியர்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா அரசாங்கம் இவங்கள பணிக்கு அமர்த்துச்சு. அன்னைக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க தற்காலிக ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. 400 நாட்களுக்கு மேலாக ஒருத்தர் தற்காலிக பணியாளராக இருந்தால் அவரை நிரந்தர பணியாளராக மாற்றணுன்றது சட்டம். ஆனால் 15 ஆண்டுகளாகியும் இன்னைய வரைக்கும் அவங்க தற்காலிக பணியாளராகவே இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க ஸ்கில் லேபர் கிடையாது. இப்போ மெட்ரோ ஊழியர்கள் போலவும் இந்த ட்ரைனேஜ் அந்த சக்கர் மிஷினை ஹேண்டில் பண்ணுற இவங்க எந்த ஒரு தொழில்நுட்பங்களையும் ஹேண்டில் பண்ணுறவங்க கிடையாது. வெறும் தொடப்பங்களையும் இதுவையும் வச்சு சாலையை சுத்தம் பண்ணுறவங்க. 15 ஆண்டுகள் இந்த ஒரு அன்ஸ்கில்டு லேபர்லேயே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இந்த நகரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திடீர்னு வெளியேற்றுறதுன்றது ஒரு 40 வயதுக்கு பின்னாடி 45 வயதுக்கு பின்னாடி ஒரு புது தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குறதுன்றது அசாத்தியமான ஒன்று. இது ஏதோ தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது சென்னை மக்களோட ஒட்டுமொத்த பிரச்சனை. காரணம், இன்னைக்கு சென்னை ஒரு மாநகராட்சி அப்படின்றதோடைய முக்கிய நோக்கமே தூய்மை பணியும் துப்புரவு பணியும், அப்புறம் இந்த ட்ரைனேஜு, இன்டர்னல் ரூட்ஸு, ஸ்கூல்ஸ். சில மாநகராட்சி ஸ்கூல்ஸும் ஹெல்த்தும் தருது. இந்த 4 விஷயத்தை தாண்டி மாநகராட்சி வேறு எந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது. மாநகரத்தில் வாழக்கூடியவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த 4 விஷயத்தில் மிக முக்கியமானது தூய்மை பணி. அந்த தூய்மை பணியில் சென்னை முழுக்க ஒரு 15 வார்டில் 20,000 ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 20,000 ஊழியர்களுக்கு ஒரு நபருக்கு சராசரியாக 25,000லேருந்து 30,000 சம்பளம் நிர்ணயித்தா கூட மாதத்துக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேலே போகாது, ஆண்டுக்கு 600 கோடியாக தாண்டாது. இது சென்னை மாநகராட்சியுடைய வருவாயில் வெறுமனே ஒரு 15% கூட தாண்டாது. அப்படி இருக்கும்போது இந்த சென்னை மாநகராட்சி தனியாருக்கு இந்த மாதிரி சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியை தாரை வார்ப்பது என்பது செலவு குறைவான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு வகையில் பார்க்க போனால் இப்போ நான் சொன்ன 600 கோடின்றது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் மொத்த 15 வார்டுக்கு இவங்க ஒரு வார்டுக்கே 272 கோடி செலவு பண்ணுறாங்க. டெண்டர்ன்ற பேரில் அந்த தனியார்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டெண்டர்லேயும் அமைச்சர்களோட பினாமிகளோட சொத்தாக தான் இருக்குன்ற தகவல்களும் நம்மளுக்கு வருது. இந்த லேபர் பேட்டர்ன் அறிவித்த 2 வாரத்து, இந்த மாஸ்டர் பிளான் அறிவித்த 2-3 வாரத்தில் இன்றைக்கி 2,000 ஊழியர்கள் வீதியில் இறங்கியிருக்கிறாங்கன்னா அப்போ அந்த மாஸ்டர் பிளானை நம்ம எப்படி பார்ப்பது? இன்றைக்கி மாநகராட்சி இருக்குது, மாநகராட்சிக்கு ஒரு மேயர் இருக்கிறாங்க. அவங்க இப்போ தூய்மை பணியும் கான்ட்ராக்ட் விட்டாங்க, பீச்சையும் கான்ட்ராக்ட் விட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்லேயே ஹாஸ்பிட்டலையும் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க, ஸ்கூல்ஸையும் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்கன்னா இது வெறும் டெண்டர் நடத்துகிற ஒரு புரோக்கர், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி மாறிடுமா மாநகராட்சி? அப்படி தான் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. மாநகராட்சின்றது அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவில் அவங்க என்ன பங்களிப்பு தான் செலுத்துவாங்க? என்னால் சாலையை தூய்மை பண்ண முடியாது, என்னால் தெருவிளக்கை பராமரிக்க முடியாது, என்னால் கழிப்பிடங்களை பராமரிக்க முடியாதுன்னா எல்லாத்தையும் இப்படி தனியாருக்கு தாரை வார்க்கும் பொழுது இந்த நகரத்தையே இவங்க தனியாருக்கு வித்துட்டது போல தான் தோணுது. ஏன்னா இந்த NULM ஊழியர்கள் வெறுமனே தூய்மை பணியில் மட்டும் ஈடுபடலை, ஒவ்வொரு டோர் டு டோர் சர்வேல ஈடுபட்ட நபர்கள். இப்போ அந்த NULM ஸ்கீம் என்ன ஆக போகுது?
அந்த தகவல்களை மாநகராட்சி சேகரிக்குமா இல்லை தனியார் நிறுவனங்கள் சேகரிக்குமான்னு தெரியல. இப்போ இங்கேயே ஒரு அர்பன் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்குது கத்திப்பாரால. அங்கே நீங்கள் வந்து கேஷ் எக்கானமியே கிடையாது, ஒன்லி பேங்க் எக்கானமி. ஒரு இந்திய ஆளுநர் நமக்கு வந்து ஐ ப்ராமிஸ் டு பே த பேரியர்னு சொல்லி நம்ம ரூபாய் நோட்டை ஆர்டர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்தா அந்த செல்லக்கூடிய நாட்டில் அதுக்கான சேவையை மறுக்கக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற அர்பன் ஸ்கொயரில் ஒரு தனியார் நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு நீ வங்கியில் பரிவர்த்தனை பண்ணுன்னு நம்மளை கட்டாயப்படுத்துகிறான். இப்போ வங்கி பரிவர்த்தனை என்பது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை அந்த தனியார் நிறுவனம் எடுப்பதோட நோக்கம் தான். அது எதுக்கு இவ்வளோ சொல்ல வேண்டியது வருதுன்னா, ஒரு அர்பன் ஸ்கொயர் இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பேருந்து நிறுத்தத்தில் உட்கார்றது கூட சிட்டிங் சார்ஜ் 5 ரூபா வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இந்த மாதிரி மாறலாம். ரொம்ப 3 வாரத்துக்கு முன்னாடி மாநகர போக்குவரத்து கழகத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பேருந்துகள் மின்சார தாழ்வுதள பேருந்துகளை அறிமுகப்படுத்தினார். ஒரு 20-30 பேருந்துகளை. அதில் ஒருத்தர் கூட அரசு ஊழியர் கிடையாது, எல்லாருமே ஒப்பந்த ஊழியர்கள். இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே உடல் உழைப்பு தான் செலுத்துனாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க ஒரு மென்டல் ஆக்னி, ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சொந்தக்காரங்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க, ஒரு சொந்த வீட்டில் தன் சொந்த குழந்தைய கூட தூக்கி கொஞ்ச முடியாது, தன் சொந்த குழந்தைக்கு முத்தமிட முடியாது, ஒரு தண்ணின்னு கேட்டால் குடிநீர் கிடைக்காது. இப்படி ஒரு சமூக புறக்கணிப்பையும் அனுபவித்த ஜனங்க. வெறுமனே ஒரு உழைப்பை மட்டும் கொடுத்தவங்கள இப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தவங்க இன்றைக்கி பணி நிரந்தரத்துக்காக இத்தனை ஆண்டுகள் காக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதே வாசலில் 19/1/2021 அன்னைக்கு இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவருடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய கடிதத்தை கையில் ஏந்தி கொண்டு இங்கேயே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட பிறகு அதை பற்றி கேட்டால் இது முன்னுதாரணமாக மாறிடும்ன்றாங்க. இது முன்னுதாரணமாக மாற்றணுன்றது தான் எங்கள் நோக்கமோ. இந்த போராட்டம் என்பது, மீண்டும் சொல்கிறேன், இந்த போராட்டம் என்பது தூய்மை பணியாளர்களோட போராட்டமோ முதலாளி தொழிலாளிக்கான பிரச்சனையோ அல்ல. இது சென்னை யாருக்கும் விற்பனைக்கு இல்லை. சென்னை என்ற மாநகரம் தனியார்களின் விற்பனைக்கு அல்ல. சென்னை என்கிற மாநகரம் மண்ணும் மக்களும் சார்ந்தது. சென்னையோட ப்ரைடு இந்த பூர்வ குடிகள் தான். காசாகிராண்டவோ ஜி ஸ்கொயரும் கிடையாது. நாங்கள் சென்னையை டெண்டர் போட எங்கள் மக்கள் அனுமதிக்கலைன்னு சொல்கிற போராட்டம் தான் இது. ஒருவேளை இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கு செலுத்தாமல் இருந்தீங்கன்னா மிக நிச்சயமாக சொல்கிறேன், வருங்காலத்தில் அதுக்கான கூலியை நாம் நிச்சயம் கொடுப்போம். தனியார் வந்து எங்கேருந்தோ வந்து ஊழியர்களை வந்து மைக்ரேட் பண்ணி கூப்பிட்டு வரல. இப்போ இந்த 2 மண்டலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஒருவேளை ராம்கே கான்ட்ராக்ட் எடுத்துட்டிங்கன்னா கூட இதே ஊழியர்கள் தான் வேலை செய்ய போகிறாங்க. அப்போ திறமை எங்கே பாதிக்கப்படைஞ்சது? நான் அமெரிக்காவிலேருந்து எதனா புதிய ஊழியர்களை கொண்டு வரீங்களா? இத்தனை நாள் யார் சுத்தம் பண்ணானோ அவங்களே தான் இங்கே சுத்தம் பண்ண போகிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, என்னுடைய பணி பாதுகாப்பு இங்கே என்ன? அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பாண்டேஜ் லேபர் மாதிரி இருக்குது. ஏன் இந்த பாண்டேஜ் லேபரை நாங்கள் எதிர்க்கிறோன்னா, இப்போ இங்கே நீங்கள் எல்லாரும் கேட்டிங்கன்னா கக்கூஸ் கழிவு இருக்கேன்னு சொல்லுவாங்க. செத்த நாயை தூக்கி போடுறது, செத்த பூனையை தூக்கி போடுறது, இப்படி சட்டத்தால் தடை செய்யப்பட்ட அத்தனை வேலையை செஞ்சுருக்கிறாங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து வெறும் ப்ரொஹிபிஷனை மட்டும் பேசலை, அது ரீஹாபிலேஷனை பற்றி பேசுது. ஒரு ரீஹாபிலேஷன்றது எப்படி நடக்கும்? ஒரு தூய்மை பணியாளர் அரசு பணியாளராக இருந்தார்னா அவர் அடுத்த தலைமுறையை படிக்க வைக்கிறார், அடுத்த தலைமுறையை பிஎல் அனுப்பலை, அடுத்த தலைமுறையை ரோடு பேருக்கு அனுப்பலை. அது எப்படி நடந்தது? இதுதான் டேட்டா. ஆனால் ஒப்பந்த ஊழியராக இருக்கக்கூடிய அத்தனை தூய்மை பணியாளர்களில் 70-80% மகன்களும் மகள்களும் மீண்டும் இதே பணிக்கு தான் வராங்க. இதுதான் நிதர்சனம். அப்படி இருக்கும்போது மேயர் பிரியா சொல்கிறது முற்றிலும் பொய். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாநகரத்தை பற்றி எந்த ஒரு விடயங்களும் தெரியாது. அவங்களுக்கு இந்த மாநகரம் எப்போ தொடங்கினப்பட்டு திடீர்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மேலே தான் இருக்குது கொட்டை எழுத்துல 1913ன்னு, அது கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நான் அவங்களுக்கு குறை சொல்லலை, ஏன்னா ஷீ இஸ் அன்அவேர். அவங்க வந்து டெண்டர் விடுறாங்க. மும்பையில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி மாறி போயிடுச்சு இந்த சென்னை மாநகராட்சி. அங்கே பங்குகளை நிஃப்டி சென்செக்ஸ்னு விடுறாங்க, இங்கே டெண்டர் விட்டுட்டு இருக்காங்க. அது வந்து தனியார்கிட்ட கொடுத்தா தான் சுத்தமாக இருக்குன்றது. அப்போ இத்தனை நாள் இந்த நகரம் எப்படி சுத்தமாக இருந்தது? இத்தனை நாள் இந்த ஊழியர்கள் தான் வந்து வர்தா புயல் எல்லா புயல்லையும் சென்னையை காப்பாற்றினாங்க. வெள்ளத்தில் இவங்க தான் காப்பாற்றினாங்க. கொரோனா காலகட்டத்தில் முன்கள பணியாளராக இருந்தாங்க. காலரா, டெங்கு, மலேரியா எல்லா காலகட்டத்திலையும் முன்கள பணியாளர்களாக இருந்தாங்க. அது எப்படி சாத்தியப்பட்டது? இப்போ அது எப்படி சாத்தியப்பட்டதுன்றது வந்து அந்த கேள்வியை நான் மேயர் பிரியா கிட்டேயே விட்டுறேன். ஏன்னா மேயர் பிரியா சொல்கிறது முற்றிலும் பொய். இப்போ
இப்போ அது எப்படி சாத்தியப்பட்டதுன்றது வந்து அந்த கேள்வியை நான் மேயர் பிரியா கிட்டேயே விட்டுறேன். ஏன்னா மேயர் பிரியா சொல்கிறது முற்றிலும் பொய் பொய் பொய்.